ஹே யூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து ஒரு குட்டி vlog தான். ஃபெஸ்டிவல் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். அதோட ஒரு குட்டி vlog நான் வந்து ஷார்ட்லேயும் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படியே வந்து லாங் வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு குட்டியாக எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் தான் கிளம்புனோம். கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து மெடிக்கல் ஸ்டோரில் வந்து மாஸ்க் வாங்கிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் நாங்கள் கிளம்பும்போது ஒரு 6:30 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா டியூ வந்து வேலைக்கு போயிருந்ததுக்கப்புறமா தான் வந்தாவ. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து கிளம்பினோம். யார் அப்படின்னா நான் டியோட அக்கா பசங்க எல்லாமே வந்து போயிருந்தோம். நைட் வந்து போகிறதுக்குள்ளேயே வந்து டைம் ஆகிடுச்சு. நைட் வந்து வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து வீடியோ எடுத்தேன். நான் சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டேன். ஒரு 6:30 கிட்ட எல்லாமே வந்து ரெடியாகி கிளம்பிட்டேன் கோயில்கிட்ட. ஊரில் தான் சின்ன கோயில். அன்றைக்கி வந்து இதுதான் நான் அவுட்ஃபிட்டாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து 2 மனசாக இருந்துச்சு, போடலாமா வேணாமா அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து சொன்னான் ஓகே ரெடி ஆகிடு அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ரெஸ் வந்து போட்டு ரெடி ஆகிட்டேன். டியோட அக்கா தான் வந்து அந்த பூஜை தட்டு எல்லாமே வந்து எடுத்தாங்க. ஏன்னா வருஷம் அவங்க தான் பண்ணுவாங்களா, ஸோ அவங்களே வந்து எடுத்துட்டாங்க. டியோட அக்கா பொண்ணு. ஸோ கொஞ்சம் வீடியோ எல்லாமே வந்து எடுத்திருந்தேன். அதையும் வந்து அப்படியே இங்கே அட்டாச் பண்ணிடுறேன். வந்து கையில் எங்களோட பேர் வந்து எழுதியிருந்தா. ஸோ அது வந்து அப்படியே வீடியோவாக வந்து எடுத்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோயில்கிட்ட கிளம்பிட்டோம். நான் அவங்க எல்லாமே வந்து முன்னாடி போயிட்டாங்க. நான் தனியாக பின்னாடி போனோம். அதுக்கப்புறமா வந்து அங்கே போய் உட்காந்துக்கிட்டா பாருங்க. அங்கே உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து ஊருக்கு போனால் அதிகமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுக்க மாட்டோம். எடுத்தால் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் கிளிப்பாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து பாருங்கள் இப்படி க்யூட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. லைக் ஓகே. அதுக்கப்புறமா கோயில்கிட்ட பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டிலிருந்து டியோட மீன்ஸ் அவங்களோட குலதெய்வ கோயில் இருக்கு, அங்கே வந்து போயிட்டோம். ஆனால் நாங்கள் போனது வந்து மார்னிங் போனோம். ஆனால் கோயில் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் வந்து ஈவினிங் போல் கிளம்புனோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் வண்டிக்கெல்லாம் பூஜை போட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம்.